கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக ஒரு ரேமா வார்த்தையை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரை தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். இயேசு பரலோகத்துக்கு ஏறி சென்ற பிற்பாடு 11 சீஷர்கள் அப்போஸ்தலர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு இருக்கும்போதே அவங்க அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட்டார்கள். இந்த 11 சீஷர்களுக்கு பிற்பாடு 11 அப்போஸ்தலர்கள் 12வது ஆள் ஒருத்தர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அவங்களுக்கு தோணிச்சு, அவங்களுக்கு அப்படி இருந்தால் நல்லதாக இருக்கும், ஏன்னா நம்மளோட 12 பேர் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யூதாசனுடைய இடத்தை நிரப்புவதற்கு, அந்த இடத்துல நியமிக்கப்படுவதற்கு யாரை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை தெரிந்தெடுத்து பேரை சீட்டில் எழுதி வச்சுட்டு அவங்களா தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரிடத்திலுடைய சித்தம் என்னன்னு பார்க்குறாங்க. யார் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். எப்படி கேட்குறாங்கன்னா, எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிற தேவனே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி விவரத்தெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே, தேவரீர் நீர் தெரிந்து கொண்டது யார், நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காண்பித்தருளும் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க இப்போ இந்த காரியத்தில் அவங்களுக்கு தேவையான அந்த 12வது நபர் அப்போஸ்தலராக நியமிக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தில் கேட்டால் கூட, ஊழிய காரியத்தை குறித்து அவங்க கேட்டாலும் அவங்க கேட்ட காரியம் கேட்ட விதம் எல்லாருக்கும் பொதுவாய் இன்றைக்கு அது சூட்டபுளாக இருக்கும், பொருந்தும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த நாட்களில் நிறைய பேர் படிப்பை முடிச்சுட்டு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக, அடுத்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்காக முயற்சி பண்ணுகிறார்கள். 10th முடித்தவங்க அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற காரியத்திலேயாக இருக்கட்டும், இல்லை எந்த காரியத்திலேயாக இருக்கட்டும், இன்றைக்கு ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவரே நீங்கள் எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் எல்லா இருதயங்களையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம சின்ன சின்ன காரியத்தில் இந்த ஜெபத்தை நம்ம சொல்லி பழகுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்ல முடியும், சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவர் நமக்கு பார்த்து நான் உனக்கு இதை தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லும் பொழுது, பெரிய காரியத்திலையும் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் சூஸ் பண்ணி அதை தெரிந்து கொள்வதற்கு, அதை தெரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையை நடத்துவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அது பழக்கமாக மாறிடும் நமக்கு. இன்னைக்கு இது வரைக்கும் அப்படி பழக்கம் இல்லைன்னா இதுக்கு மேலே அந்த பழகி கொள்ளுங்க. கர்த்தர் அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில், எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியம் எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, அதன்படி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி பழக்கம். இதன்படியாக இதுவரைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக என்னை ஆண்டவர் அந்த வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறார். இது வரைக்கும் ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இப்போ எனக்கு அது பழக்கமாயிருச்சு. ஆண்டவரே, இந்த காரியத்தில் என்ன, ரொம்ப சில நேரத்தில் ஒரு சின்ன பொருள் வாங்க போனால் கூட அந்த இடத்துல என் மனசில் எதை வாங்குறதுன்னு தெரில ஆண்டவரே, இதில் எது நீங்கள் காண்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஆண்டவர் அதில் பெஸ்ட்டாக செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் எல்லா இருதயங்களையும் அறிந்திருக்கிறவர். செபிப்போமா. நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவரே, அப்பா, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன், உமக்கு எல்லாம் தெரியும் சாமி. நீர் உம்முடைய சித்தத்தின்படி நீர் தெரிந்து கொள்ளுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்தருளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.